The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your Tnpsc Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, Tnpsc Group 2 மெயின்ஸ் எக்ஸாமில் எந்த சப்ஜெக்ட்டு இப்போ அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். கண்டிப்பாக இந்த டவுட் இருக்கும். இந்த லாஸ்ட் மந்த்தில் என்னடா ஒரு 20 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. இந்த மாதிரி சில பேர் இப்போ தான் லீவ் போட்டு படிப்பீங்க. உங்களுக்கான ஒரு ஐடியா தான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்லுங்கள், நான் அனலைசிஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் பாலிட்டி, அதாவது பாலிட்டி ஆர் கவர்னன்ஸ் ஆர் பாலிட்டி ஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எப்படி வச்சுக்கோங்க, அது ஒரு பாலிட்டி. ஓகேங்களா? யூனிட் 2 ஓகேவா? தமிழ்நாடு லெவல் அண்ட் இந்தியா லெவல் ரெண்டுமே மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? பாலிட்டி ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது சோஷியல் இஷ்யூஸ், பேசிக் டாபிக்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸாக்டாக என்ன தேவை அதெல்லாம் முடிச்சிருக்கணும். அதான் இப்போ நான் சொல்கிற சிலபஸ் வரலன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன்ஸு, அது கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டாக? இதில் சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸாக இருக்கட்டும், அது இந்தியா லெவல் தமிழ்நாடு ரெண்டுத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டிங்கனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 55%, அதாவது இந்த 12 மார்க்கு 15 மார்க்கு நீங்கள் ஈஸியாக தாண்டி வந்துடலாம், என்னுடைய கணிப்பு. அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். சரிங்களா? வருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 12 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டினும் ஒன்று தமிழ்நாடு ரிலேட்டட் ஆர் சோஷியல் இஷ்யூஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். சோஷியல் இஷ்யூஸ் அங்கே பேசிக்ஸ், அந்த பேசிக்ஸ் வச்சு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ்னு மைண்டில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தமிழ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ், இப்போ நீங்கள் தமிழ்நாடு ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட இந்த சோஷியல் இஷ்யூஸில் இருக்க டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டி, சானிடேஷன், இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இப்போ அது ரிலேட்டடாக என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இப்போ புதுசாக ஸ்கீம்ஸ் வந்திருக்கா. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். அடுத்தது இதோட பேசிக்ஸ் என்ன, இந்த பேசிக் டேர்ம்ஸ் என்ன அப்படி படிக்கணும். தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, இந்தியா லெவலில் என்ன இருக்குது, இதுமாரி ஒரு மேப் பண்ணுங்கள். அடுத்து பாலிட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், அப்புறம் திரும்ப பாலிட்டி திரும்ப அதை பார்த்து டெக்னாலஜி ஆர் என்விரான்மெண்ட் ஓரியன்டட், திரும்ப சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் இஷ்யூஸு, திரும்ப பாலிட்டி, திரும்ப சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் சயின்ஸு பாலிட்டி. இது 12 மார்க்கில் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த லாஸ்ட்டாக அந்த சயின்ஸ் பாலிட்டி சொன்னது 12th ஒரே கொஸ்டின் தான், ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பிறகு 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் சயின்ஸு, அப்புறம் பாலிட்டி, சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ். பாலிட்டியும் சோஷியல் இஷ்யூஸும் வச்சிங்கனாலே நீங்கள் மெஜாரிட்டி கொஷின்ஸ் அடிச்சிடலாம். ரைட்டாக? ஈவன் அந்த 6 மார்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் பாருங்களேன், சோஷியல் இஷ்யூஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் சோஷியல் இஷ்யூஸு, பாலிட்டி, சோஷியல் இஷ்யூஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், சோஷியல் இஷ்யூஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். அந்த டாபிக்ஸோட ஒரு லிங்கில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே ஹைலைட்டு. நிறைய பேர் அது புரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பாக எங்கள் அக்காடுங்க. இந்த 2 சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே 70% கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக இருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு 50% அடிச்சிடலாம். இல்லை, பாக்கி இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த ஒரு ரிஸ்க்கான வேலை. அதுதான் இந்த சயின்ஸு. இந்த சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் ஆரம்பித்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் ஃபிசிக்ஸு. ரைட்டுங்களா? அதில் எது முக்கியமான டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் எடுத்து படித்தாலும் 11th 12th இருக்க டாபிக்ஸ் தான் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டு தானே? அந்த நேனோ டெக்னாலஜி டாப், இந்த 12th யூனிட்டாக நேனோ டெக்னாலஜியாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கும். இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு ரோபோட்டிக்ஸில் கேட்கலான்னு எனக்கு ஒரு மைண்டு. நான் லாஸ்ட் டைம் நானோ டெக்னாலஜி வச்சு ஒரு உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டில் கொடுத்துறேன். அப்போ அதுக்கு அடுத்தது இன்றைக்கி என்ன கரண்ட்டு, அது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மேபி அது மைண்டில் வச்சுக்கோங்க.
அடுத்து இப்போ எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்னு ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது இந்த இன்செக்டிசைட்ஸ் வரை இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அப்போ அதில் என்னது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் என்ன மேக்ஸிமம் 12th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. இந்த ப்ரீ பிளாக் எலமெண்ட்ஸில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன கேட்பாங்க, என்ன இருக்கும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 11th 12th இருக்க புக் பேக் கொஷின்ஸ் ஆச்சும் படிச்சுட்டு போயிருங்கன்ற இந்த 2 மார்க் கொஷின் மாரி கொடுத்துருவாங்க, அதையாச்சும் படிங்க, ஓகேவா? அது பண்ணிக்கோங்க. அடுத்த பயாலஜிக்காக தான். இப்போ பயாலஜி தான் உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 2 கொஷின் இருக்கலாம், ஒரு ஜுவாலஜி கொஷின் இருக்கலாம், இன்னொரு ஜுவாலஜி கொஷின் இருக்கலாம், இல்லை ஒரு ஜுவாலஜி இன்னொரு பாட்னி இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா இங்கே என்னது மெயின் கான்செப்ட் சொல்யூஷன்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் வண்டி, புரியுதுங்களா? ஸோ ஹியூமன் லைஃப் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஜெனட்டிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கும். 3 கொஷின் ஜெனட்டிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் அடுத்த என்விரான்மெண்ட்லேருந்து கேட்கலாம். இதை விட்டிங்கனாக்கா அடுத்த ஹியூமன் டிசீஸில் கேட்கலாம். அடுத்து கம்யூனிக்கல் டிசீஸ், நான் கம்யூனிக்கல் டிசீஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இஷ்யூஸ் போயிருக்கு, இந்த ஆல்கஹாலிசம், ட்ரக் இஷ்யூஸ். ஸோ அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து கொஷின் கேட்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுமாரி இப்போ எது ஓடிட்டுருக்கு, எதுலேருந்து அதிக வெயிட்டேஜ் இருக்குது அப்படி பார்க்கணும். கண்டிப்பாக கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அது பாலிசியாக இருக்கலாம், ப்ரோக்ராமாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது, ரைட்டு தானே? ஏன்னா சிலபஸில் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரியும். ஆனால் அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கா அந்த பாலிசி அப்படின்றதும் தெரியணும். இப்போ நீங்கள் கேட்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா வெறும் இது மட்டும்தான் அப்படின்னு கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக உங்களுக்கு ஸ்கீம் போடுறது யார், நம்ம கவர்மெண்ட்டு. அப்போ அது யூனிட் 2லையும் கவர் ஆகும். அது தமிழ்நாட்டில் போட்டாங்க, இந்தியாவில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக யூனிட் 2 யூனிட் 3லையும் கவர் ஆகலாம். இப்போ நம்ம எதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுப்பாங்க, நம்ம பொருளாதார பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக, இல்லை வாழ்வியல் ரீதியாக பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக. அப்போ யூனிட் 3லையும் வரலாம். அப்போ ஒரு கொஸ்டின் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம். அதே கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நடக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸு, நல்லா போடுதுங்களா? அதே இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அது கரண்ட் இஷ்யூஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி நீங்கள் படிக்கிறீங்கன்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த யூனிட் 3ல் பாருங்களேன், சிபிசி, லோக்கல் எலெக்ஷன், ஒம்பட்ஸ்மேன், சிஏஜி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ஒன்று கேட்டு விட்டுறலாம். ஆன்டி கரப்ஷன் இஷ்யூஸு கண்டிப்பாக கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உமன் எம்பவர்மெண்ட்டில் ஒரு கொஷின் கேட்டு விடுவாங்க, ஓகேங்க? உமன் எம்பவர்மெண்ட் ரோல், அதில் கவர்மெண்ட்டோட பங்கு என்ன இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கா, ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடும். அது படிக்காமல் போகவே கூடாது. நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ அடுத்தது என்னது, எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன நடந்துகிட்ருக்கு அது ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கணும். கண்டிப்பாக என்னென்ன ஸ்கீம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது என்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இது ரிலேட்டடாக என்ன, அப்புறம் என்ஜிஓ பார்க்க ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். அந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. சரி, ஓகே. இப்போ நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். நான் வந்துட்டு பாலிட்டியில் நான் சில கொஷின்ஸ் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு டாப்பிக்கே சொல்கிறேன், சொல்லக்கூடாது, பட் இருந்தால் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா பேச்சுலருக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஓகே? நான் சொல்கிறேன். இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு, 103வது அமெண்ட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஸோ அதை ரிலேட்டடாக நோட் பண்ணிக்கோங்க, தேவைப்படலாம், கேட்கலாம். கவர்னர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கவர்னர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கவர்னரு, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அதெல்லாம் பேசிக்ஸ் வந்து விட்டுட்டே போயிடாதீங்க, ஓகேங்களா? மீடியேஷன் பில் நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம், ஓகேவா? அப்புறம் ஒரு இது படிக்கிறீங்கன்னா அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ்னு கேட்கலாம், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்கலாம், இல்லைக்கா அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம், ஓகேங்களா? இதுமாரி கேள்விகள் கேட்கலாம் கண்டிப்பாக, புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஐடியா ஆஃப் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. நீங்கள் கேட்கலாம், எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? அப்போ இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதோட நல்லதுன்னா கெட்டதுன்னு அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் பற்றி கேட்டு விட்டுருவாங்க, ஓகேங்களா? இப்போ நடக்கிற அந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், அதுக்கு பதிலாக நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்களா, அதுவாக இருக்கட்டும், சிபிஎம்டி சம்திங் ஏதாவது வரும், ஓகேங்களா? ஸோ இதுமாரி ரிலேட்டடாகவும் பார்த்துக்கணும். அந்த கிரிப்டோ கரன்சி எப்படி வந்து நம்ம இந்தியாவில் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த ட்ராக் நம்ம ஓட முடியுமா, அதுமாரி உள்ள கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதெல்லாம் பாலிட்டியில் சொல்லிட்டுருக்கேன், ஓகேங்களா? அடுத்தது இப்போ கவர்னரே வச்சுக்கோங்களேன். கவர்னர்ஸ் மஸ்ட் ஒர்க் வித்தின் கான்ஸ்டியூஷனல் பேராமீட்டர்ஸ், நாட் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் தி சென்டர், கிரிட்டிக்கலி அவேலியேட். இப்படி கொஸ்டின் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு போகிறீங்களா? அதாவது கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனல் பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் வேலை செய்யணும், அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்ற.
இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுங்க, கவர்னருடைய ஒர்க்கிங் பேராமீட்டர்ஸ் பற்றி மட்டும் தான் நீங்கள் எழுதணும். அப்போ இங்கே என்ன, நாட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேலை செய்யக்கூடாது. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட் கிடையாது, ரைட்டுங்களா, அவர் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யணும், அப்படி தான் நீங்கள் எழுதணும் பதில். அப்போ நீங்கள் அதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதை அழகாக பிரித்து எழுதலாம். அடுத்தது இந்த அப்பெக்ஸ் கோர்ட்டு. கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டிஜிட்டல் ஐ மீன் இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா, சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, விட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எல்லாமே படிங்க, ரொம்ப டெப்த்தாக அனலிசிஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக கேட்டு விட்டுருவாங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுமாரி ரொம்ப பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இடபிள்யூஎஸ் கேட்டகரி விட்டுறாதீங்க, கண்டிப்பாக அதுலேருந்து கேட்கலாம், ஓகேங்களா. ஓகே, இதுமாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. அதுமாரி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில நடக்கிற விஷயங்களை வச்சு ரீசன்ட் டாபிக்ஸ் போயிட்டுருக்கோம், அது ரிலேட்டடாக வச்சு கொஸ்டின் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவலிட் த ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கி கன்சியூமர்ஸ்க்கு நடக்கிற பிரச்சனை என்ன, இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் கொடுக்குற பெரிய ப்ராப்ளம் ஆகி, ஓகேங்களா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது ப்ராப்ளம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு கம்பெனி இன்றைக்கி அந்த ஐசி எனக்கு கிரிக்கெட் இதுலேயே வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த இதாக நிற்கிறாங்க. அப்போ அது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பாலிட்டி அவங்க மூலிமா தான் அவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அது பெரிய மேட்டர் ஆச்சா, உங்களுக்கு இந்த கொஸ்டினை கேட்டு விடலாம் அவங்க, புரியுதுங்களா. இப்போ ஐடி கம்பெனியில் வந்து வேல்யூ டப்புன்னு தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், எவ்வளோ தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி நியூ ஐடி ரூல்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் வித் ரிலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம், ஓகேங்களா. ஏன் அப்படின்னாக்கா இப்போ டப்புன்னு அவங்கள கேட்காம வேலையை விட்டு தூக்குறாங்க, திடீர்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க, அப்போ அவங்களுக்கு அதில் பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கா, பேசினா திடீர்னு வேலையை விட்டு தூக்கிறாங்க, இது மாதிரி நடக்குது இல்லை. ஸோ அப்போ அதுமாரி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்புறம் எல்லா விஷயமே அது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருந்து, ரைட்டுங்களா. ஸோ இதுமாரி அடுத்த ஆர்டிகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 295A இந்தியன் பீனல் கோடில் இருக்குது, அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதோட ஹிஸ்ட்ரி கேட்கலாம். அப்புறம் இதுமாரி புரியுதுங்களா, இதுமாரி என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அடுத்து பெகாசஸ் ஸ்பைவேர், நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அப்புறம் கண்டிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இப்போ டிஸ்கஸ் த கான்ட்ரவர்சி சரௌண்டிங் தி டிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இன் தி S12 ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டுருலாம் திடீர்னு, ஓகேங்களா. அப்புறம் லாங்குவேஜஸ் ரிலேட்டடாக இந்த இப்போ இஷ்யூஸ் போய்ட்டுருக்குல, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இதுமாரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ பாலிட்டி மட்டும் தான் நான் சொல்கிறேன், இதுவும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஜாயின் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது, அந்த டேட்டில் தான் நடக்கும். லேட்டாக வந்தீங்கன்னா அந்த டேட் அந்த எக்ஸாம் உங்களுக்கு கட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. நாளையிலேருந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக வச்சு படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து படிங்க. என்கிட்ட கோர்ஸ் வந்துட்டு நான் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சில வீடியோ கிளாஸஸ் போடுறேன், கொடுக்குற கொஷின்ஸை இப்போ டெஸ்ட்டுக்கு இல்லை ஃபுல் டெஸ்ட்டு கூட எழுதிக்கலாம், அட்லீஸ்ட் அதில் என்ன கொஷின்ஸ் வச்சு கொடுத்துட்டு எடுத்து பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ஐடியா எடுத்து படிங்க, ஓகேங்களா. ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இல்லை நான் நெக்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க இருக்காங்க, இல்லை நான் அடுத்த வருஷம் படிக்க போகிறேன்றவங்க என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேவா. பை ஃபேமிலி. ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான், வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன்.
ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனிட்டி கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும்தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனிட்டி கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் தான், கம்யூனிட்டி கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.